ஃபஸ்ட்டு திரள் நிதினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. திரள் நிதினா மக்கள் பணத்த கொள்ளடிச்சுட்டாங்க, மக்கள்கிட்டேருந்து பணத்த புடுங்கிட்டாங்க அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. திரள் நிதினா மக்களுக்கான சேவை செய்யக்கூடியவங்க. எந்த வேலையும் இல்ல அவங்களுக்கு. அவங்களுடைய தொழில் எதுவும் இல்ல. ஒரு இயக்குனர்னா, அவர் இயக்குனர் வேலைய அதில போயிட்டு செஞ்சு பல கோடி சம்பாரிக்கலாம். ஒரு பிஸ்னஸ்மேன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணி பல கோடி சம்பாரிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தொழில் இருக்கும். அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு வந்து மக்களுக்காக களப்பணி செய்றவங்க, மக்களுடைய வேலைகள செய்றவங்க. அவங்க வீட்டுக்கு ஒண்ணும் கேட்கல. மக்களுடைய வேலைய செய்யறதுக்காக, மக்களுடைய களத்தில நிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட கேட்கறது தான் திரள் நிதி. இது வந்து எல்லா கட்சிக்காரர்களும் தொடக்கத்தில அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. இப்போ மக்கள் பணம் அவங்க கிட்ட இருக்கு. நம்ப கேட்குற மக்கள் பணம் இல்ல. நம்ப கட்டுற வரி பணம், கொள்ளையடிச்ச பணம் அது இருக்கு. அதனால அவங்களுக்கு அது திரள் நிதி அவசியம் கிடையாது. அவங்க கொள்ளையடிச்ச பணமே எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனா மக்களுக்காக களத்தில நிற்கிறவங்க, திரள் நிதின்னா உணர்வுபூர்வமா ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க, ஒரு தமிழ் தேசியம் எழுச்சியுறாதான்ற ஒரு எண்ணத்தில இருக்கிறவங்க, தமிழர்களுக்காக ஒரு வாழ்வியல் கட்டமைக்கப்படாத, தமிழர்களுக்குன்னு ஒரு அரசியல் கட்டமைக்கப்படாதான்னு இருக்கிறவங்க, ஒன்று சேர்ந்து தன்னுடைய உணர்வுபூர்வமா கையில இருக்கிற ரூ. 1 ரூ. 10 சின்ன சின்ன துளிகள் ஒரு பெருவெள்ளம் ஆவது போல, அவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த அரசியல கட்டமைச்சு, பொருளாதாரத்தில அரசியல கட்டமைச்சு எடுத்துட்டு வர்றது தான் திரள் நிதி. இந்த பைத்தியக்கார பயலுகளுக்கு அதெல்லாம் புரியறதில்ல. அறிவில்லாத, அஞ்சறிவில்லாத, நாலறிவில்லாத ஜீவராசிகளுக்கு இதெல்லாம் சொன்னா புரியுமா? இப்போ ஒரு 10,000, 20,000 கோடிய சம்பாரிக்கிறதுக்கு ஒருத்தன் வரான்னா, அவன் 100 கோடி, 200 கோடி இங்க முதலீடு பண்ணுவான். இலவசங்கள வாரி குடுப்பான். அரசியலே வராதவன் ஸ்டிக்கர் ஒட்டி இங்க வந்து பொருள குடுத்து தன்னுடைய பேர பரப்புவான். அரசியல்ல வந்து சம்பாரிச்சிருக்கிறவன் தன்னுடைய பேர போட்டு மக்கள்கிட்ட வந்து பொருள் இலவசமா குடுத்து பணத்த சம்பாரிப்பான். கோடி கோடியா சம்பாரிப்பான். இந்த ரோட போட்டேன்னு 2 வாட்டி ரோட போட்டு திரும்ப திரும்ப அந்த இடத்த ஓட்டையா தான் இருக்கும் அந்த ரோடு. ஆனா போட்டதா கணக்கு காமிச்சு அவன் எடுத்து பெரிய அளவுல கொள்ளடிச்சிருப்பான். அவன் அந்த பணத்த திரும்பவும் ஒயிட் மணி ஆக்கணும்னா, அதுக்கு 1008 வழிகள வச்சு கொண்டு வந்து இங்க மக்கள்கிட்ட வந்து அந்த பணத்த திரும்பவும் குடுப்பான். இது வித்தியாசம் இருக்கு. மக்களுக்காக களத்துல நின்னு போராடுறவங்களுக்கும், மக்களுடைய சேவைக்காக, மக்கள் கூட நிக்கிறதுக்காக உணர்வுபூர்வமான ஆட்கள் ஒன்று சேர்ந்து உணர்வுபூர்வமான ஆட்கள் நான் சொல்றது. அவங்க குடுக்குற சின்ன சின்ன ஃபண்ட்ல இந்த பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி ஒரு பெரிய இயக்கம், அரசியல் இயக்கமா தொடங்கி செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர்கள் நினைத்தால் கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். 0.5% வச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கே 4 சீட்டு, 5 சீட் ராஜ்யசபா சீட்டுன்னு கொடுத்து அழகு பார்க்குற இந்த இடங்களில் 8% வாக்கு வங்கி வச்சுட்டு இருக்கிற கட்சி வந்து நாம் தமிழர் 5,000 கோடி 6,000 கோடி கூட வாங்கிட்டு ஒரு துணை முதலமைச்சர் வாங்கிட்டு, ஏன்னா வந்திருக்கு அந்த ஆஃபர்லாம் வந்திருக்கு. ஒரு துணை முதலமைச்சர் வாங்கிட்டு அவங்க சைடில் ஒரு 40 எம்எல்ஏவை உள்ளே இறக்கிட்டு 40 எம்எல்ஏ 1000 கோடியாக சம்பாரித்து பல லட்சம் கோடியை உருவாக்கி அதை வச்சே ஒரு அரசியல் பண்ண முடியும்.